நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்ற குறள்படி நோய் ஏன் வருகிறது, எப்படி வருகிறது, அதற்கான தீர்வு என்ன என்பதை சித்தர்கள் பாடல்களை ஆராய்ந்து உருவாகி நம்மை நமக்கே மருத்துவராக்கும் இந்த நாடி மருத்துவ புத்தகம் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீனில் உள்ள நம்பருக்கு டயல் செய்யவும். சொந்த செலவுலயே சூனிய வச்சுக்கிறோம்னு சொல்றதுக்கு பக்காவான உதாரணம் ஃப்ரிட்ஜ். எப்படின்னு பாப்போமா? மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு தடையா இருக்கிற பல விஷயங்கள்ல மிக கொடுமையானது இந்த ஃப்ரிட்ஜ் அப்படின்ற குளிர்சாதன பெட்டி. இன்னைக்கு கௌரவம்ன்ற பேர்ல இந்த ஃப்ரிட்ஜ் பல பேருடைய உயிரை காவு வாங்கிட்டு இருக்கு. வரதட்சணை லிஸ்ட்ல முக்கியமா இது இல்லாம இல்ல. இத சவப்பெட்டின்னு பெரியவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். அது ஏன் அப்படின்னா பிணத்தை அழுகாம வச்சிருக்கிற தன்மை இதுல இருக்கு அப்படின்றதுனாலதான். மின்சாரம் மூலமா இயங்குற இந்த குளிர்சாதன பெட்டி கரண்ட் இருக்கும் போதுதான் அதோட வேலையை செய்யும். இந்தியன் சிஸ்டம்ல கரண்ட் பிளக்சுவேஷன் அதிகமா இருக்கு அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். கரண்ட் வந்து போற கேப்ல பல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள நடக்குது. இதுல வச்சிருக்கிற காய்கறிகளும் பழங்களும் பால் மாவு மற்ற எல்லா பொருட்களுமே இந்த ரசாயன மாற்றத்தால அதோட சத்துக்கள் எல்லாத்தையுமே அது இழந்துடுது. ஃப்ரிட்ஜ் தயாரிப்பாளர்கள் இதை தயாரிக்கும் போது குளோரோ புளோரோ கார்பன் அப்படின்ற கெமிக்கலை யூஸ் பண்றாங்க. நம்ம வீட்டுல இருக்கிற மின்சாரம் மூலமா இந்த கெமிக்கல் எரிக்கப்படுறப்போ இது காத்துல கலக்குது. அதை நம்ம சுவாசிக்கிறப்போ நமக்கு நிறைய விளைவுகள் இதனால உண்டாகுது. பல கண்ட்ரீஸ்ல இந்த கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தடை பண்ணிருக்காங்க. சரி, இதுல வச்சிருக்கிற உணவுப் பொருட்களை தானே நம்ம சாப்பிடுறோம், எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலையேன்னு யோசனை வரலாம். ஒவ்வொரு பொருளுக்குமே முக்கியமா உணவுப் பொருட்களுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அது வரைக்கும் அது கெடாது. அதுக்கப்புறம் அதை சாப்பிடுறப்போ நமக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடும். கரெக்டா? இப்போ எக்ஸ்பைரி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ற வேலையை தான் இந்த ஃப்ரிட்ஜ் பண்ணுது. அப்போ அதுல இருக்கிறத சாப்பிட்டா விளைவுகள் இருக்கா இல்லையா யோசிங்க. அந்த அழுகுன உணவுகள் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்ஸையும் அழிச்சிட்டு வருது. இன்னைக்கு பெரும்பான்மையான வீட்டுல இலவச இருக்கிறது டயாபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோய். அந்த சர்க்கரை நோயில இருந்து கேன்சர் நோய் வரைக்கும் இந்த ஃப்ரிட்ஜ் உருவாக்குது. இதனால நமக்கு மட்டும் பாதிப்பு இல்லைங்க, நம்ம கிட்ட இருந்து உருவாகிற அடுத்த தலைமுறையும் புது புது குறைபாடுகளோட பிறக்குது. இப்ப சொல்லுங்க, சவப்பட்டின்னு இது சொல்றதுல தப்பு ஏதாவது இருக்கா? இனியாவது ஃப்ரிட்ஜ் பயன்பாட்டை கௌரவத்துக்கு மட்டும் பயன்படுத்துங்க, உணவுப் பொருட்களுக்கு வேண்டாம். ஆரோக்கியமா வாழ இதுவும் ஒரு வழி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் ஃப்ரிட்ஜ் நல்லதுன்னு சொல்றவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி இது உண்மையானு கேளுங்க. இனி ஃப்ரிட்ஜ் யூசேஜ கம்மி பண்ணிக்கணும்னு தோன்றவங்க எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.